ஜோக் ஃபால்ஸ் வந்துட்டு மக்களே உள்ள நுழைய போகிறோம். அங்கே வந்து எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. செயின் பிரிட்ஜி நம்ம ஏன் அங்கே போய்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. ஏன் இப்படி போகிறாங்க? பூ மாதிரி போய் ஜோக் ஃபால்ஸ் வந்துட்டு மக்களே உள்ள நுழைய போகிறோம். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். நல்லா இருட்டாயிடுச்சு. நாங்கள் வந்தப்பிள்ளை காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம தங்க போகிற ரூமு, வேளாங்கண்ணி ஹோம் ஸ்டே லாட்ஜ். வாங்க போய் ரூமில் போய் பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கண்ணில் ஓடிச்சா ரொம்ப பிடிச்சி போச்சு. நம்மளோட ரூமு எல்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் ரூம். ஒரு டபுள் காட்டு, ஒரு சிங்கிள் காட்டு, மொத்தம் 3 காட்டு. ஹேங்கர் இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, டிவி இருக்குது, ஒரு டீப்போ இருக்குது. ரெஸ்ட் ரூம் பார்க்குறீங்கன்னா பாருங்கள், 2மே இருக்குது. சிட்டிங் டாய்லெட் இருக்குது, அது இருக்குது. ஸோ ஜோக் ஃபால்ஸ் வந்துட்டோம். ரூம் எடுத்து தங்கியாச்சு. நாளைக்கு காலையில் ஜோக் ஃபால்ஸ்லாம் சுற்றி காமிப்பேன். அதுக்கப்புறம் நம்ம கோவாக்கு போகிறோம். சரியா? தி நெக்ஸ்ட் டே வேளாங்கண்ணி ஹோம் ஸ்டே. இங்கே வந்து ஸ்ரீரங்கா. இந்த ஸ்ட்ரீட்டே வந்து வெறும் ஹோம் ஸ்டே லாட்ஜ் தான் இருக்குது. அப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நம்ம வந்து ஜோக் ஃபால்ஸ் அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட வாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாம். எல்லாம் பசங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பராக பஸ்ஸு. ஆமாம், 2 பஸ் நிற்கிதுடா. இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்பாட் என்னென்னா செயின் கேட்டுன்னு சொல்லி ஒரு பண்டு ஒன்று இருக்குது. அதாவது தண்ணி வளைஞ்சு விழுவும் இல்லையா, அந்த இடம். ஜஸ்ட் ஒரு விசிட்டு. அங்கே போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடுத்தது வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். நம்ம கூட வாங்க, வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. இங்கேருந்து லெஃப்டில் 1 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு சொல்லி போர்டு போட்டிருக்கு. கன்னடாவில் இருக்குது. அதனால் என்னன்னு தெரியாமல் இருந்தோம். மேப்பில் பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு அந்த இடம் இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குதுன்னு. ஃபுல்லாக கன்னடாவில் எழுதியிருக்காங்க. ஒரு சொட்டு கூட இங்கிலீஷில் எந்த கடையிலையும் சரி, எங்கள் போர்ட்லேயும் சரி, கன்னடாவில் மட்டும்தான் எழுதியிருக்கு. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. இருந்தாலும் கூகுள் டிரான்ஸ்லேட் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. கூகுள் மேப்பு. ஆனால் கூகுள் மேப்பு காலையில் பார்த்தீங்களா எங்கே கொண்டு போய் விட்டுச்சு எங்களை. உனக்கு தெரியுமா சீனா? ஒரு பள்ளத்தில் போய் விட்டுருச்சு. வந்து விட்டோம் என்று நினைக்கிறேன். ஆமாம், வந்து விட்டோம். அந்த வேலை தெரியுதுங்க. ஆறு ஒன்று போகுதா? நம்ம ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன ஆறாக போணுச்சில் பார்க்கனால அந்த ஆறு தான் அங்கே பெருசாக அந்த பண்டு. இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட் வந்து ராஜா ஸ்டோன்னு சொல்லி ஒரு இடம். அதை பார்த்துட்டு தான் ஜோக் ஃபால்ஸ் போகிறோம். ஜோக் ஃபால்ஸில் போய் மெயின் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பேக் வேல போய் இங்கே ஒரு கனல் ஓடுதா. இந்த கனல் சூப்பராக இருக்கா. இங்கிட்டும் வரலாம்ப்பா, புரியுதா? அந்த ரோடு இங்கேயும் ஜாயிண்ட் ஆகுதுப்பா. இன்னொரு ரோடு சூப்பராக இருக்கு. ஓகே, கனலை ஒட்டி ரோடு போய்கிட்டே இருக்குது. நம்ம ரூம் வழியாகவும் வரலாம் போல அப்படியே. இதான் வந்துருச்சு ஏரியா. சூப்பராக இருக்கு பாருங்க. வா, ரைட் சைடில் வந்து ஒரு இது மாதிரி டேம் மாதிரி இருக்குது. இங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சு போடுமா. பாறையாக இருக்குது. அதிரம்பள்ளியில் இருக்க மாதிரியே அப்படியே பாருங்கள். அணைக்கட்டு சூப்பராக இருக்குது. அங்கே வந்து எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக, அதனால் அந்த சைடு எடுக்கலை. தண்ணி இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா வலியும், ஆனால் வலியில் தண்ணி சூப்பராக வலிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, சூப்பராக இருந்திருக்கும். அங்கே பாருங்கள் எல்லாம் லைம் ஸ்டோன். அந்த பின்னாடி தான் அந்த இடத்துல அணைக்கட்டு தண்ணி திறந்து விட்ருக்காங்க அந்த கனாலுக்கு. அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம வீடியோ எடுக்கலை. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, பக்காவாக இருக்குது. மேலே வந்து அந்த ஷட்டர்லாம் இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஆனால் தண்ணி வலிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா அழகாக இருந்திருக்கும்.
நம்ம நேரம் அது எப்போன்னு தெரில சீசன். அந்த சீசனுக்கு வேணால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க தண்ணி வலியும். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வந்தோம், பார்த்தோம், ரசித்தோம், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த செயின் கேட்டுக்கு ஒரு நன்றி. நம்ம அப்படியே கிளம்புவோம். அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். ராஜா ஸ்டோன் நெக்ஸ்ட் ஸ்பாட். கார்கில் அணைக்கட்டு அது பேர். இப்படியே நம்ம ரூம்லேருந்து வந்தோமா, அந்த அங்கே தான் போட் ஹவுஸ் இருக்குது. அது சாயந்தரத்தில் மதியானத்துக்கு கூட நல்லாயிருக்கும் போல இருக்குது. அப்படியே போட்டிங்லாம் கூப்பிட்டு போவாங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்பாட்டு, அதை இறங்கி நிப்பாட்டியிருக்கோம். இங்கே பாருங்கள், தண்ணிக்கு பாலத்துக்கு நடுவில் ஒரு தொட்டி தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள், ஜாலியாக. அதெல்லாம் வாட்டர் அந்த போட்டிங் கூப்பிட்டு வந்து அதில் ஏற்றி விட்டு அது வாட்டர் கேம்ஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. தண்ணி ஓடுது, அதான் தண்ணி திறந்து விட்ருக்காங்க இல்லையா. அதுதான் இங்கேருந்து கெனால் வந்து இவ்வளோ பெருசாக வருது. இந்த தண்ணி தான் போய் அந்த ஜோக் ஃபால்ஸில் ஊற்றுதோ தெரியல. வாங்க நம்ம பாலத்து மேலே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். சூப்பராக இருக்குது இதில் நடக்கிறதுக்கே, செம்மையாக இருக்குல்ல. ஹாய், இங்கே நம்ம காரங்க நிற்கிதா. நம்ம தங்கியிருந்த இடம் அங்கே தான் இருக்குது. ஹாய், செயின் பிரிட்ஜி, தொங்கும் பாலம், ஒன்றும் ஆகாது. ஸ்ட்ராங் தான்ப்பா, பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்கு. ஸ்ட்ராங் தான், சூப்பராக இருக்குது. ஆனால் ஆடுது என்னப்பா, ஆடுது, ஜர்க்காகுது. சூப்பர் 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 சூப்பர். இது ஏதோ ரிசார்ட் மாதிரி ஏதோ கட்டியிருப்பாங்க உங்களுக்கு, பார்க் மாதிரி. இப்போ ஒன்றும் ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எதுவும் இங்கே ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. நம்ம ஏன் அங்கே போய்கிட்டு வேண்டாம்ல, டேஞ்சர். சூப்பராக ஹை, நம்மளுக்கு வேறு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. வாட்டர் அந்த போட்டில் கொண்டு வந்து இதில் ஏற்றி விடுவாங்க போல இருக்குது. ஆமாம், அதில் ஜாலியாக உட்காந்துருப்பாங்க போல இருக்குது. வாட்டர் கேம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்களே, அதுதான். ஆனால் இதெல்லாம் யாரும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. ஜோக் ஃபால்ஸை பார்த்துட்டு எல்லோரும் போயிடுறாங்க. ஏன்னா காஸ்ட்லிப்பா. எது எடுத்தாலும் 3000 கொடு, 4000 கொடு, 5000 கொடுன்றாங்க. சும்மா ஏதாவது ரொம்ப ஓவர். அதெல்லாம் காசு இருக்கவங்க கொடுத்து போவாங்க, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால தான் காலியாக கிடக்குது. இன்றைக்கி பாரு சண்டே, இந்நேரம் போட்டிங்னா எவ்வளோ பேர் போயிட்டு இருந்துருக்கணும். ஒருத்தர் கூட பாரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணல. போலாமா? A few moments later. ராஜா ஸ்டோன் பார்த்தீங்களா போர்டில்? இந்த கர்நாடகா பவர் கார்பரேஷன் லிமிடெட்னு மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்குது. பாக்கி எதுவுமே இங்கிலீஷில் இல்லை. இது எல்லாமே இல்லை, கன்னடா மட்டும்தான். ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுதான் அந்த ராஜா ஸ்டோன். ராஜா ஸ்டோன் இது வந்து நினைவுக்காக கட்டியிருக்காங்க. யார் தெரியுமா? 14ஆம் ராஜா, 14ஆவது ராஜா, மைசூர் ராஜா. அவர் வந்து இந்த ஸ்டோனை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. அதான் அவர் நினைவாக இந்த ஸ்டோனை வச்சுட்டு இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஜோக் ஃபால்ஸை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுதிருக்கு. இது என்னடா எஸ் ஒன்று தனியாக இருக்கேன்னு பார்த்தேன். நான் கூட திட்டிகிட்டு இருந்தேன், சரி நம்ம பசங்க ஏதாவது கைவேலை பண்ணிடுச்சோ அப்படின்னு. அப்புறம் தான் பார்க்குறேன், பார்த்தோன்னா என்ன இருக்கு, இ இருக்கு, டபிள்யூ இருக்கு, எஸ் இருக்கு. ஸோ இது நார்த்து, நம்ம பின்னாடி வந்து சவுத்து, இது ஈஸ்ட்டு, ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் வெஸ்ட்டு. இதுதான் கிழக்கு. பார்த்தீங்களா, எனக்கு டைரக்ஷனே தெரியும். ஓகே, இதில் பார்த்தோம்னா பெங்களூர் சிட்டியா, கோலாறு, துமுக்கூரு, ಚಿತ್ರದುರ್ಗ, ಶಿವಮೊಗ್ಗ, ಕಾಡೂರು, ಹಸನ್, ಮೈಸೂರು, மாண்டியா, இவ்வளோ சிட்டிஸ் இருக்கு கர்நாடகாவில். எல்லாத்தையும் சிட்டிஸ்லாம் போட்டிருக்காங்க. அத்தனை சிட்டிஸோட நினைவா அத்தனை இது எத்தனை 1 2 3 4 5 6 7 8 திசை ராஜா ஸ்டோன். இதுதான் இந்த ஸ்டோனோட இதுன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டது. நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ரைட்டா? இதுதான் இந்த ராஜா ஸ்டோன், இது ஜோக் ஃபால்ஸ். அங்கங்கிருந்து உழவு போகிறது நிறையா.
ஆனால் அங்கே இருந்து பார்த்தா நிறைய வியூ இருக்கு. நம்ம அங்கே தான் போகிறோம், ஜோக் ஃபால்ஸு. நிறைய இருந்து நம்மளை ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் தான் நம்ம வந்தோம். ஓகே, அப்பலாமா? ஓகே, இந்த ராஜா ஸ்டோனுக்கு ஒரு பாய். A few moments later. ஜோக் ஃபால்ஸோட விலைப்பட்டியல் போட்டுக்கு பாருங்கள். என்ட்ரன்ஸ் ஃபீஸஸ் காருக்கு வந்து 80, ஒரு ஆளுக்கு 20 ரூபா. சார் டிக்கெட் எங்கே இருக்குது சார்? ಒಬ್ಬರಿಗೆ 20, ಗಾಡಿಗೆ 80, 140. 120 ரூபா. 140. ஓகே ஓகே, 140 இருக்கா சின்னப்பா? நான் என்கிட்ட இருக்கு. கொடு எடு. டிக்கெட் கவுண்டர் அவங்களே டிக்கெட் வாங்கி தராங்க. ஓகே பாய், தேங்க்யூ. பெரிய என்ட்ரன்ஸாக கட்டுறாங்க போலுக்கு, பயங்கரமா இல்லை? ஹோட்டல் அது இதெல்லாம் கட்டுறாங்கப்பா, எல்லாம் வேர்ல்டு ஃபேமஸ் இல்லை? என்னென்னமோ கட்டுறாங்க. இந்த வளைஞ்சு தெரிஞ்சு ஏறுறது, அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது. இன்னொரு 2 வருஷம் கழிச்சு வந்தால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஜோக் ஃபால்ஸு. வருவோம் திருப்பி கோவாக்கு வருவோம்ல. கோ ஸ்லோ. அவ்வளோதான்டா, அந்த படம் இங்கே நின்று பார்க்க வேண்டியதுதான்டா, அவ்வளோதான்டா. அதான் ஸ்டேடியம் தான். இன்னும் போகலாமா நேரம்? டேக் டைவர்ஷன். எங்கே லெஃப்ட் போக சொல்லுதா? தெரியலையே. டேக் டைவர்ஷன் தான் சொல்லுது. எங்கே அங்கே போகிறேன்? அங்கே தான் காரில் நிற்கிது ஒரு மேலே. கிட்டா உள்ளதான் காரில் நிற்கிது பாரு. பார்க்கிங் किधर भाई? பார்க்கிங்? ஓகே. ஹோட்டல் மயூரா நீரு சோஃபா. நீவர் ஸ்கூல் பசங்க. ஆமாம், அணிவகுத்து வராங்க. ഇവിടെ എല്ലാം കൂട്ടിട്ട് പോകുന്നു. அங்கிட்டு போயிடலாம். இங்கே போடு. இங்கே போடானே அவன் இங்கே போடாம இருந்தப்பா அங்கே போட்டு. ஏன் இங்கே நடந்து போகணும்? ஒன்றுமே தெரியுது. இங்கே அவ்வளோதான், ரைட் சைடில் அப்படியே போய் அவன் போட்டார் கையில் உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம் முடியும். அவ்வளோதான். ஓமி முன்னாடி போட்டுரு. ₹20 டிக்கெட்டு, வண்டிக்கு வந்து 80 ரூபா, மொத்தம் 140 ரூபா கொடுத்து வந்தாச்சு. உள்ள காரை பார்க் பண்ணியாச்சு. அதில் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ரிசார்ட் மயூரா, அந்த ரிசார்ட் ஏதோ இங்கிட்ட ஏதோ டேம் வியூ இருக்குது தான், போகலாம். அப்புறம் பார்த்தீங்களா, இதுதான் ஜோக் ஃபால்ஸ். அப்பா எப்படி இருக்குது பாருங்க இந்த வேலி. அங்கே ஒரு இது இருக்குதா, அது வந்து நம்ம அங்கேருந்து பார்த்தோம், அந்த ராஜா ஸ்டோன்லேருந்து. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கா, அங்கே பாருங்க, அதுதான் ஜோக் ஃபால்ஸ். இதை வந்து மொபைலில் வந்து ஜூம் பண்ணி நம்ம எடுத்து காமிப்போம். அதுக்கப்புறம் அந்த பில்டிங் தெரியுதா, அந்த பில்டிங் பக்கத்தில் வந்து இந்த பக்கம் நம்ம பார்க்கலாம். ஐயோ, இப்போ நம்ம நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க பாரு, அதுக்கும் நம்ம போவோம். கொஞ்சம் ஜஸ்ட் அப்படியே வாக்கிங் பண்ணி போயிட்டு வரலாம். வாங்க, அப்படியே நடக்கவா. இதுதான் ஜோக் ஃபால்ஸுங்க, வேர்ல்டு ஃபேமஸ். எதுக்காக வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். அப்படியே பாருங்கள். ஐயோ, எவ்வளோ தூரத்துலேருந்து ஊற்றுது, எத்தனை ஃபால்ஸ். எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக பாருங்க. அப்படியே வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து வந்தோடனே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுதான் இந்த வியூ பாயிண்ட். எல்லாரும் குரூப்பாக ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க.
காற்று நல்லா அடிக்குது, நல்லா வாய்ஸ் கேட்காதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஜோக் ஃபால்ஸோட ஃபுல். செம்மையாக இருக்கா? அந்த ஒரு அங்கெல்லாம் போய் நின்று பார்க்கலாம் போல இருக்குது. அதான் ஏற்பாடு பண்ணுறாங்க, கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம அங்கேயும் போய் நின்று பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஜோக் ஃபால்ஸ் வந்து வேர்ல்டு ஃபேமஸ்ஸு. ஏன் வேர்ல்டு ஃபேமஸ்னா, வேர்ல்டுலே 14வது ஃபேமஸானது ஒன்று, இந்தியாவிலே 2வது ஃபேமஸ்ஸு. என்ன ஒரு ரகசியம்னா, அது மேலேருந்து தண்ணி வந்து கீழே வந்து பாறையில் வந்து முட்டாதான். கீழே உழுவும் போதே எல்லாமே காற்றுலேயே கரைஞ்சிருமா. அதாவது கீழே வந்து உழுவும் போது ஒரே தண்ணியாக உழுவாது, சொட்டு சொட்டாக கூட விடாது. அதே பூ மாதிரி வந்து கொட்டுமா, பாறையில் வந்து ஹிட் பண்ணாதான். அதனால தான் இந்த ஜோக் ஃபால்ஸ் வந்து ஃபேமஸ். ஓகேங்களா? ஒரு சின்ன கதை தான். மைசூர் மகாராஜா அவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சி இது வந்து டூரிசம் ஆக்கியிருக்காரு. பாருங்கள், கீழே தண்ணி ஊற்றும், அந்த தண்ணி வந்து தண்ணியாக போய் கொட்டாதான், அப்படியே பூ மாதிரி போய் கீழே விழுவோம். அதுதான் இந்த ஃபால்ஸோட ஃபேமஸ். ஓகே, நம்ம அங்கே போகலாம். அங்கே போயிட்டு இந்த சைடு உள்ள வியூவை நம்ம பார்க்கலாம். வாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அதான் இங்கேருந்து போகலான்னு கிளம்பலான்னு எத்தனையோ வாட்டி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா வெயில் அடித்து செம்மையாக வெயில் அடிக்குது. நம்ம அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். காரை கணிக்குதா? இந்த பேக் வந்து நல்லா போய்கிட்டே இருக்குது. இங்கிட்ட வந்து ஒரு டேம் வியூ இருக்குது தான், பார்த்துட்டு வரலாம். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டேம் வியூ இருக்குன்னு, பார்த்துட்டு வரலாமா? அதனால் ஜோக் ஃபால்ஸ் வந்தால் இந்த இடத்துக்கெலாம் மறக்காமல் நீங்களும் போய் பாருங்கள், சரியா? இந்த இடத்துக்கு ட்ரெயின் வசதி இருக்குது, பஸ் வசதி இருக்குது. அது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்படியே படிக்கட்டில் இறங்கி அங்கே போனால் ஒரு வியூ இருக்குது, அதுதான் இந்த டேம் வியூ. வாங்க போகலாம். எல்லோரும் இறங்கி வரட்டும். வா வா வா, மெதுவா வா, பதுக்க வா. பார்க்குறீங்களா டேமு? அங்கே பாருங்க டேம். அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கா? நம்ம ராஜா ஸ்டோன் எங்கேயோ நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வந்தோமா? அந்த அங்கே ராஜா ஸ்டோன் பார்த்தோமா? அங்கேருந்து பாதி தான் தெரிஞ்சு, இந்த டேம்லாம் தெரியல. அங்கேருந்து பார்த்தா இங்கேருந்து க்ளீனாக தெரியுது, செம்மையாக இருக்குது. அந்த இடத்துல டேம் அடைச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தண்ணியே இல்லை பாருங்கள். இங்கே வந்து தண்ணி நிற்கிது. இது பைப்பில் வந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்காக அந்த ஹைட்ரோ ப்ராஜெக்ட்டு, அதான் அந்த மகாத்மா காந்தி ஹைட்ரோ ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுதான். இந்த அருமையான டேம் வியூவை பார்த்தாச்சு. பாய். இந்த ஜோக் ஃபால்ஸோட முக்கியமான இடத்துல நான் காமிச்சிருப்பேன். இங்கே வந்து லோக்கலில் ஆட்டோ இருக்குது. காரில் வர முடியாதவங்க பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் வரவங்களாம் ஆட்டோவில் கூட நீங்கள் ஏறி பார்த்துக்கலாம். காசு கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க, பேரம் பேசிக்கோங்க. அப்புறம் என்னென்ன இடம் பார்த்தோம்னாக்கா, செயின் டேமு, இங்கே ஒரு டேம் வியூ பார்த்தோம், ஜோக் ஃபால்ஸ் மெயின், அந்த ஸ்டோன் ராஜா ஸ்டோன். One eternity later. இங்கே ஒரு வியூ வந்திருக்கு, பார்க்கலாம். சார் சார் டிக்கெட் எடுக்கணுமா? இல்லை சார், ஃப்ரீ சார். ஃப்ரீ தானா? ஓகே. எவ்வளோ தூரம் இருக்கும்? ரொம்ப தூரமா? இல்லை, இது மெயினா அது மெயினா? டாப் இதுதான் மெயின். டாப் இதுங்க, பார்க்கறது அழகாக இருக்கும். இது டீப் கிளியர் தெரியும், ஷூட்டிங் பாயிண்ட். ஓகே 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 அடுத்தது அது. ஓகே சார், தேங்க்யூ. இது ஃப்ரீயாம்பா?
இவருங்க பக்கத்தில் உள்ள ஸ்பாட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. வரதலி, கேராடி, என்னென்னமோ உச்சாலி, யானான்றது ஒரு குகை சூப்பராக இருக்கும். கோகர்ணா தான் நம்ம போகிறோம். போகலாம். கடைகள்லாம் இருக்குது. ஜூஸு ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வேணுன்னா வாங்கிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ಕೆಲಸ ಮಾಡ ಮರೆ ಕಡಿ ಕೆಲಸ ನೋಡ್ಬೇಕು ಅಕೌಂಟಾಗ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் மெயின் நல்லாயிருக்கும் அப்படின்றார் அந்த சைடோட. பார்த்தீங்களா, எந்த போர்ட்லேயுமே இங்கிலீஷு வேறு மொழியே கிடையாது. கன்னடா மட்டும்தான் எழுதியிருக்காங்க. ஏதோ பே அண்ட் யூஸ் டாய்லெட்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு போர்டு பார்க்குறேன். ஏன்னா நம்மளை மாதிரி டூரிஸ்டர்ஸ் வருவாங்க இல்லையா, அதுக்காக. மற்றபடி இது ஒன்றும் இல்லை, இது ஃப்ரீ தான் பார்க்குறதுக்கு. வியூ பாயிண்ட்டு இங்கே ஏதோ இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட கன்னடா தான் எழுதியிருக்கு. அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிச்சுக்கோங்க, என்னன்னு தெரியல. வாங்க நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். ஏதோ ஆடிட்டோரியம் போல் இருக்குது, மியூசியமாக எதாவது இருக்கும். தண்ணி சவுண்டு கேட்குதா? அதோடு இது பக்கத்தில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். பாருங்கள், தண்ணி விழுகிற சவுண்டு க்ளீனாக கேட்குது. டாய்லெட் யூஸ் பண்ணுறவங்க இங்கே இருக்குது, பே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம வியூவை போய் பார்க்கலாம். இந்த பாரு, நம்ம வந்த பாலம் அதுதான். அந்த பாலத்து வழியாக தானே வந்தோம். அந்த தண்ணி தான் இங்கே வந்து விழுகுது. ஏதோ ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. அங்கே பாருங்கள். இப்போ நம்ம அங்கே நின்று தான் பார்த்துட்டு அப்படியே போய் அந்த டேம் வியூவை பார்த்து பார்த்தோமா, இந்த இடத்துல தான் நம்ம நின்று பார்த்தோம். அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இந்த ஃபால்ஸ்லாம் வந்து இங்கேருந்து பார்த்தா தான் நல்லா தெரியும். சில ஃபால்ஸ் வந்து அங்கேருந்து தெரியல. அங்கே கீழே போகலாம். அழகான வியூ இங்கேருந்து தான் நல்லா தெரியுது. இது வந்து ஃப்ரீ. அங்கே காருக்கு 80 ரூபா, ஆளுக்கு 20 ரூபா, ஃபாரினருக்கு 100 ரூபா. இன்னும் இறங்கி போகுது. ஆனால் இறங்கி போகலாம், ஏறுறது தான் கஷ்டமாக விடும். ஐயோ பாருங்க, ஐயோ பாருங்க, பசங்க அங்கெல்லாம் நிற்கிறாங்க. எங்கெல்லாம் இறங்கி போகிறாங்க, ஏன் இப்படி போகிறாங்க? இங்கே போகிறான் அங்கே பசங்க எங்கெல்லாம் போய் ஏறி படுத்துக்கிட்டு பார்க்குறாங்க. நம்ம வந்திருக்கிறது இப்போ டிசம்பர் மாதம். இதே மான்சூனில் மே, ஜூன், ஜூலையில் வந்திருந்தீங்க வச்சுக்கோங்க, இந்த சைடு இருக்க எல்லா இடத்துலையுமே தண்ணி விழுவுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆறு காட்டாறு வந்து அப்படியே ஊற்றும் போலுக்கு. அப்போ வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து எங்கெங்கேருந்து பிரிஞ்சு வந்து ஊற்றுறது தான் இது தனித்தனியாக ஊற்றுது. இது எப்போவுமே போல இருக்குது. ஆனால் மொத்தமாக ஊற்றுறப்போ வந்து பார்க்கணும். வரலாமா? மான்சூனில் வரலாம். அப்போ தான் தூத் சாகர்லாம் நல்லாயிருக்குமா, அப்பயும் போகலாம். மான்சூனில் ஒரு வாட்டி கோவா டூர் அடிக்கிறோம். இப்போ தான் ஆஃப் பண்ணேன். நம்ம அங்கே பார்க்க வேண்டியதெல்லாம் அங்கே இருக்கு. நம்ம அப்படியே இறங்கி வர வர இன்னும் நிறைய வியூ வருதுப்பா. அங்கே பாருங்க, இறங்கி போக போக வியூ இருக்குது. ஆனால் கச்சடாவாக வச்சுருக்கு. ஏன்னா ஃப்ரீ தானே, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. வேணாம், அங்கிட்டலாம் போக வேணாம், அதோட க்ளோஸு. அங்கே திருப்பி இங்கே பாருங்கள், நம்ம அங்கே தான் நின்று பார்த்துட்டு வந்தோம். அங்கே வந்து காசு, இங்கே ஃப்ரீ. காசு கொடுத்தாலும் அதே தான், ஃப்ரீயாக பார்த்தாலும் அதே தான், எங்கேருந்து பார்த்தாலும் அதே தான். இருந்தாலும் வியூ வேறு இல்லையா, அதனால தான். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பாட்டான மிர்ஜான் ஃபோர்ட்டுக்கு போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்க என்னோடய பழைய வீடியோலாம் கொண்டு போய் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எல்லா வீடியோக்கும் கமெண்ட் போடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜோக் ஃபால்ஸ் வீடியோ எண்டாவது. தேங்க்யூ, பை, see you.